ஆ இன்றைக்கி வந்து வடகறி ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். கடலப்பருப்பை ஊற வச்சுக்கிட்டு சால்ட்டு போட்டு நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், மிக்சியில் இஞ்சி பூண்டு போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து அது கொஞ்சமாக இருக்கிறதுனால மெய்யாது, அதனால் அதில் ஒரு கொஞ்சோண்டு பீஸ் தக்காளி போட்டு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை லவங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து அதுக்கப்புறமா இந்த கடலப்பருப்பு அதில் போட்டு கொரன்னு ஆட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ரொட்டி சுடுற மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு சுட்டி எடுத்துடணும். அப்போ வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கும்டா. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பீசஸ் போட்டு அப்படியே கத்தியில் பீசஸ் போட்டு குட்டி குட்டியாக நம்ம கையிலேயே உதிர்ப்பு பண்ணிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு கடாயில் பட்டை லவங்கம் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொச்சதுக்கப்புறமா இதை எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம வடகறி ரெடி பண்ணிடணும். இவ்வளோதான்டா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இந்த பாருங்கடா, அதை தாளிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி போட்டு கொட்டிட்டோமா, இது நல்லா கொதிச்சதா. அதுக்கப்புறமா அதை பாருங்கள், இதை வந்து நான் ஒரு ரன் மிக்சிலேயே போட்டு எடுத்துருவேன்டா. நான் அது குதிரியாகிடும் அப்படியே. இதை பாருங்கள், இப்போ இதில் கொட்டிடுறோம். சரியாக நல்லா பொடியாக பண்ணிவிட்டு இதில் கொட்டிட்டு நம்ம அழகாக இப்போ வடகறியை ரெடி பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. அது கொஞ்சம் நேரம் இதில் ஆயிடுச்சுன்னா, பாயில் ஆகிடுச்சுன்னா நல்லா இதாகிடும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. ஹாய்மா, அதை பாருங்கிற ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு பக்கம் தண்ணியாக அப்படியே ஊற்றணுன்னா ஒரு பக்கம் தண்ணியாக போகும், ஒரு பக்கம் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 4ல் 1 பங்கு கூட தரமாட்டாங்க, 25 ருபீஸ். ஆனால் நம்ம வீட்டில் வந்து போட்டது வந்து ஒரே ஒரு குட்டி டம்ளர், அவ்வளோதான். டீ குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கப்புக்கு போட்டது தான். அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டேன். எவ்வளோ ஆயிருக்கு பார்த்தீங்களா. நம்ம 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறது எப்படி திக்காக இருக்குன்னு பாருங்கள். வடகறி செய்ய கற்றுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.